சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா? அப்போ உங்களுக்கான பதிவு தாங்க இரு. அதுவும் முக்கியமாக நம்ம ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தோடு சேர்த்து ஒரு அற்புதமான விசேஷமான ஒரு மரத்தை பற்றியும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா அத்தி மரம், அத்தி வரதர். இந்த அத்தி வரதரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. காஞ்சிபுரத்தில் 40 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அத்தி வரதருக்கு உண்டு. அதே போல் இப்போது கும்பகோணத்தில் உள்ள ஒரு அத்தி வரதரை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டுருக்கோம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தி வரதர், இதனுடைய வரலாறு என்னென்னா சௌராஷ்டிரக்காரங்களால் எடுத்து நிறுவப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஆலயமானது அந்த வரதர் பெருமாளுடைய, வரதராஜ பெருமாளுடைய ஒரு பாலாலயம் 1915 கட்டப்படுது. அப்போ அந்த பாலாலயம் பண்ணும்போது ஏதாவது ஒரு மரப்பலகையில் அல்லது ஒரு கல்லில் அந்த சுவாமியை ஆவாகனம் பண்ணி வச்சு வழிபடக்கூடிய ஒரு முறை இருந்தது இல்லையா? அப்படி ஆவாகனம் பண்ணுறதுக்கு அவங்க அத்தி மரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அத்தி மரத்தில் ஒரு 1.5 அடி உயரத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அந்த பெருமாளை உருவாக்கி பாலாலயம் பண்ணி வழிபாடு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெருமாளை கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் இந்த பாலாலயம் பண்ணின பெருமாளை அங்கே உள்ள ஒரு பெட்டக அறையில் வச்சிடுறாங்க. இதை திரும்ப மறுபடியும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப காலங்களாக அது பூஜைகள் பண்ணாமல், கும்பாபிஷேகம் பண்ணாமல் அந்த ஆலயம் அப்படியே மக்கள் வழிபாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் சௌராஷ்டிரக்காரங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு 2013 கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அங்கே மறுபடியும் அந்த பாதாளத்தில் இருந்த அந்த அத்திவரதரை எடுத்து பூஜைகள் பண்ணி அதுக்கு ஜவ்வாது அந்த வாசனை திரவியங்கள்லாம் சாத்தி அவங்கள மறுபடியும் அந்த பாதாள ஆலயில் ஒரு 3 நாள் மட்டும் வழிபாட்டுக்கு வச்சுருந்துட்டு உள்ளர வச்சிடுறாங்க. இப்போ திரும்பவும் இந்த 2026 இப்போ அந்த அத்திவரதரை அவங்க மறுபடியும் வெளியில் எடுத்து மக்கள் தரிசனத்திற்காக ஒரு 10 நாட்கள் வச்சுருந்து திரும்ப பூஜை பண்ணி மறுபடியும் அந்த பெட்டக அறையில் வைக்க போகிறாங்க. சரி, இதை விட ஒரு அற்புதமான சிறப்பு என்ன தெரியுமா? இந்த அத்தி மரத்திற்கு ஏன் இவ்வளோ மகத்துவங்கள், அந்த பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த அத்தி மரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அம்சம் பெற்றது. நட்சத்திர விருட்சங்களில் அது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அத்தி மரம் ஸ்தல விருட்சமாக இருந்தால் அதனுடைய மொத்த அமைப்பு சுக்கிர கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிரன்னாவே உங்களுக்கு நிறைய தெரியும். சாகா வரம் பெற்ற மந்திரத்தை, சஞ்சீவினி மந்திரத்தை தன்னுள் வைத்திருக்கிறவர் இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய அம்சம் பெற்றதுனாலேயே இந்த மரம் ரொம்ப சிறப்பு. கண்டு காய் காய்க்கும், காணாமல் பூ பூக்கும் அப்படிங்கிறது அத்தி மரத்தினுடைய ஸ்பெஷலுங்க. இந்த சுக்கிரன்னாவே கலத்திர தோஷம், கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு எல்லாம் அந்த சுக்கிர பகவான் தான் காரணம் இல்லையா? அதனால் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இல்லை, சுக்கிர பலம் இல்லை அப்படிங்கிறப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சதா வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை துணை இன்னும் அமையவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த அத்தி மரத்தை ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துக்கணும். அத்தி வரதில் யாரெல்லாம் வழிபடலாம்? திருமணம் தடையாக உள்ளவங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கிறவங்க, ஒரு சுகபோகமான வாழ்க்கை வேணுங்கிறவங்க அத்தி வரதரை வழிபடலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இதில் இந்த அத்தி மரத்தினுடைய விசேஷம் என்ன? உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, பித்தம் சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. சுக்கிரன்னாவே சுகர், நீரிழிவு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அந்த நீரிழிவு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காரணியாகவும் இந்த அத்தி அப்படிங்கிறது இருக்குது. மலச்சிக்கலை போர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளை அந்த அத்தி மர பால் எடுத்து தடவினாவே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மருத்துவ குணமான இந்த அத்தி மரம் நம்ம தியானம் பண்ணுறோம், அத்தி மர பலகையில் உட்காந்து தியானம் பண்ணுறோம், ஒரு மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுறோன்னா இந்த பூமியினுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து அந்த மந்திரத்தினுடைய முழு பலன்களையும் பாதுகாத்து நமக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலகை அப்படின்னா அத்தி மர பலகை அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த அத்தி மரத்தை ரொம்ப ஸ்பெஷலாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வழிபட முடியும்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வழிபட முடியும்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. நம்ம எப்படி அந்த அத்தி வரதரை வழிபடுறதுன்னு கேட்டால், நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெருமாள் 365 நாளும் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோழிக்குத்தி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள். இந்த அத்தி வரதருக்கு ரொம்ப விசேஷம் என்ன தெரியுமா? திருப்பதி சீனிவாசனை கும்பிட்ட பலனும் கிடைக்கும். யோக நரசிம்மரை, ஏன்னா அங்கே உற்சவமூர்த்தி யோக நரசிம்மர், யோக நரசிம்மரை வழிபட்ட பலனும் கிடைக்கும். அடுத்து அந்த வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை தரிசித்த பலனும் கிடைக்கும். 15 அடி உயரத்தில் ஜெகஜாண்டிகா ஒரே அத்தி மரத்தால் ஆன இறைவனாக இங்கே காட்சி கொடுக்குறார். அதனால் இந்த அத்தி மரம், நம்ம அத்தி வரதரை நம்ம 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வழிபட முடியும், 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வழிபடணும்னு நினைக்காதீங்க. கணவன் மனைவி பிரச்சனைகள், திருமணம் ஆகலை. இன்னும் ஒரு கூடுதல் தகவல், இந்த கோழி குத்தி வரது இந்த சீனிவாச பெருமாளுக்கு உள்ள ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா?
கோடி கத்தி தோஷ நிவர்த்தி. அதனால தான் அந்த கோடி கத்திங்கிறது மாறி மாறி கோழி குத்தின்னு வந்துருச்சு பேர். இந்த கோடி கத்தி என்ன அப்படின்னா, நம்ம வந்து பித்ரு தோஷம், பித்ரு சாபம், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லுவோம். எந்த சாபம் இருந்தாலும் அந்த சாபத்தை போர்க்கக்கூடிய வல்லமை இந்த அத்திவரதற்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு மகானுடைய வரலாறு. ஒரு அரசன் என்ன பண்ணுறாரு, நிர்மலன்னு ஒரு அரசன். அவருக்கு வந்து உடம்பெல்லாம் குஷ்டநோய். இந்த குஷ்டநோயை போக்குறதுக்கு ஒரு முனிவர் தவம் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், அந்த மந்திரத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கி அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மந்திரம் சொல்ல அவருக்கு வந்து ஒரு அசிரீரி வாக்கு கேட்குது. நீ நடைபயணமாக பல ஆலயங்களுக்கு போ, அங்கே உள்ள ஸ்தலங்களில் எல்லாம் நீராடு. எந்த ஒரு இடத்தில் வரும்போது உன் உடம்பு பொன்னிறமாக மாறுகிறதோ அந்த இடத்துல தான் உனக்கு தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு உனக்கு துணையாக யார், மூவன்னூர் மார்க்க கச்சீஸ்வரர் வருவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது இவர் போகும்போது ஒரு இடத்துல மட்டும் அவருடைய உடம்பு பொன்னிறமாக மாறிடுது. ஆஹா, இந்த இடம் தான் நமக்கு தோஷத்தை நீர்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணும்போது எய்த்தாப்பில் அத்தி மரம் தான் இருக்குது. கண்ணை திறந்த உடனே அந்த அத்தி மரத்தில் ஜெகஜாண்டிகா விஸ்வரூபமாக அங்கே பெருமாள் காட்சி கொடுக்குறாரு. இவருக்கு வரமளிக்கிறாரு, நீ இந்த இடத்துலையே தங்கிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே அந்த அரசன் தங்கி தவம் இருக்கிறார், யோக நிஷ்டையில் ஆள்றார். மக்கள் அவரை வந்து பிப்பால மகரிஷி அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ அந்த மகரிஷியை பார்க்குறதுக்கு, அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்குறதுக்காக சரபோஜி மன்னர் வர்றார். இவர் அந்த அத்திமரத்தை வணங்கி தான் அவருக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, யுத்தகத்தி தோஷம் நீங்குவதற்கு, யுத்தத்தில் பல உயிர்களை நான் வந்து வதம் பண்ணிட்டேன், அந்த தோஷத்தை, ஒரு உயிர்னா பிரம்மகத்தி, 100 உயிர்கள் 1000 உயிர்கள் அப்படிங்கிறப்போ அந்த யுத்தகத்தி தோஷத்தை எனக்கு நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. அவருக்கும் அந்த அத்தி மரத்தில் அந்த வரதராஜ பெருமாள் சங்கு சக்கரதாரியாக சதுர்புஜத்தோடு காட்சி தர்றாரு. உடனே இந்த சரபோஜி மன்னர் என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தை அந்த 15 அடி அடியிலிருந்து 15 அடி உயரத்துக்கு அவர் அழகான அவர் கண்களால் தரிசித்த அந்த காட்சியை அங்கே பெருமாளாக வடித்து சீனிவாச பெருமாளாக அங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடுதலாக இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா, அங்கே சப்தஸ்வர ஆஞ்சநேயர் அப்படின்னு இருக்கார். 7 ஜென்ம தோஷ பாவங்கள் போக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், சர்வ நிவாரண ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால சனி தோஷத்திற்கு பிரீத்தியான ஒரு ஸ்தலம். இப்போ சனி பயிற்சியில் வேறு மக்கள் வந்து ரொம்ப கலங்குறாங்க, ஆகா சனி பகவான் நம்மளை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. அந்த கவலைகள் எல்லாம் நீங்குவதற்கு ஒரு அற்புதமான ஸ்தலம். நமக்காக அத்திவரதரோடு சேர்ந்து அந்த சப்தஸ்வர ஆஞ்சநேயர் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த கோழி குத்தி பெருமாளை வழிபடும் போது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத கூடுதலான ஒரு தகவலோடு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.